எஸ் ஃபேமிலி விலாக்ஸ். இது என்ன விலாக்னா, நம்ம வந்து அரியமானுக்கு போகிற வழி, அரிமான் பீச்சுக்கு போகிற வழி. இங்கே இருந்தோன்னா உச்சப்பள்ளியிலேருந்து அரிமான் பீச்சுக்கு போகிற வழி. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ராமேஸ்வரம். இங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அந்த டேர்னிங் பாயிண்டில் வந்து நம்ம வளையணும். அதில் தான் அரியமான் பீச் கடற்கரை இருக்குது. நான் 4 வருஷத்தில், மேரேஜ் ஆகி 4 வருஷத்தில் நான் இன்றைக்கி தான் நான் கடற்கரைக்கே நான் போகிறேன், அரியமான் பீச் கடற்கரைக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம்ஸ் போயிருக்கேன். எப்படின்னா அக்கா ஃபேமிலி இந்த மாதிரி எல்லாரோடையும் போயிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து என் பையனை தூக்கிட்டு நான் கடற்கரைக்கு போகிறேன். அவன் பிறந்து 11 மந்த் ஆகுது. அதை வந்து கடற்கரையை வந்து அவன் பார்த்ததில்லை இது வரைக்கும். அதனால் சரி அதை கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அவங்க சரி ஓகே, ரொம்ப நாளாக நான் கேட்குறேன், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. என் ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி அதில் விருப்பம் இல்லைன்னா, அவங்க வந்து அந்த கடற்கரை சைடே இருந்து வளர்ந்து அதிலையே இது பண்ணுறதுனால அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே என்ன இருக்க போகுது, அங்கே வெறும் கடற்கரை தானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அது ஒரு என்ஜாய்மெண்ட். நம்ம வெளியே போகிறது, நம்மளுக்கு சுற்றுறதுனாவே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். நல்லா ஒரு ஊர் சுற்றுறதுனா நல்லா ஊர் சுற்றலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா வெளியே போகிறது. இந்த மாதிரி என் மகனும் நல்லா ட்ராவல் பண்ணுவான். ஏன்னா அவன் கன்சீவாக இருக்கும்போதுமே நாங்கள் நல்லா மூவி பார்க்குறது, ஒரே ட்ராவல் தான். பைக்லேயே ட்ராவல் பண்ணால அவனுக்கும் இப்போ பைக்கில் போகிறதுக்கு போர் அடிக்காமல் நல்லா ட்ராவல் பண்ணுவான். அவனும் கொஞ்சம் ஜாலியாக, அவளும் நல்லா ஜாலியாக தான் வந்தாங்க. இதுதான் அரியமான் பீச் கடற்கரைக்கு போகிற வழி. இங்கே ரயில்வே கேட்டை தாண்டி தான் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு வண்டிக்கு, காருக்கு எல்லாருக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே அரியமான் பீச் கடற்கரைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனால் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் தெரியும். இருந்தாலும் நம்ம போகும்போது ஒரு விலாகாக போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் போடுறது. இங்கே தான் வண்டி எல்லாருமே மேக்ஸிமம் யாரெல்லாம் இங்கே அதிகமாக விரும்புவாங்கன்னா, இந்த ராமேஸ்வர கடற்கரை பார்க்க வரவங்க, தனுஷ்கோடிக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த அரியமான் பீச்சுக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க. இல்லை அங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே திருப்பி அவங்கவுங்க ஊருக்கு போகும்போது வந்து இந்த அரியமான் பீச் கடற்கரையை வந்து பார்த்துட்டு நல்லா விளாண்டுட்டு போவாங்க. அங்கே என்ன இருக்கும், கடற்கரை, சும்மா அந்த மீன் பொரிச்சு விற்பாங்க. அப்புறம் சின்ன கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்கும். வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் அதிகமாக இருக்காது. இவ்வளோ தான். முக்குளி சுடுவாங்க, இந்த மாதிரி மீன், பொரிச்ச மீன் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான பிளேஸ் இது. நல்ல பிளேஸு, நல்லாயிருக்கும். நல்லா கிளியராக அழகாக நல்லா வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே தான் கடற்கரை. இங்கே பைக்கு நிப்பாட்டிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும் மணலில். ஆனால் நடந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். மணல் சரியான மணலாக இருக்கும், நடந்து போகணும். இதான் என் ஹஸ்பண்ட் வர்றாங்கல்ல, அவங்க தான் என் ஹஸ்பண்டு. அங்கே பைக் நிப்பாட்டிட்டு தான் இங்கே வரணும். ஏன் இப்போ ஓடுறாங்கன்னா, அவங்க ஃபோனை பைக்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ நடந்து மணலில் நடந்து போகணும். நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா இங்கே பாருங்கள், இதுதான் கடற்கரை. பார்க்க நல்லாயிருக்கும். இங்கிட்டு ஃபுல்லாக இந்த காடு, இந்த கடை இருக்கும். போட்டிங்லாம் இருக்குது. இங்கே வந்து போட்டிங். இதான் என் மகன், அவங்க எப்படி ஜாலியாக விளாண்டுட்டு வரான் பாருங்கள். இதான் என் மகன். நல்லா போட்டிங்லாம் இருக்கும். 150 சார்ஜ் பண்ணுறாங்க போட்டிங்க்கு போகிறதுக்கு. நான் போகும்போது நல்லா இருந்துச்சு. எல்லோரும் கூட்டமாக தான் இருந்துச்சு. கடல் அலையே இல்லாமல் அழகாக நல்லா இருந்துச்சு. இப்படி ஆறு மாதிரி